வீடுகளில் மாவிலை தோரணம் கட்டப்படுவதன் ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வீட்டின் நுழைவு வாயிலில் மாவிலைகளால் தோரணம் கட்டுவது மரியாதைக்குரிய கலாச்சார பண்பாடாக கருதப்படுகிறது. இது தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய வழக்கமாகும். வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை உள்வாங்கிக் கொண்டு சுற்றுப்புறங்களில் உள்ள காற்றை தூய்மைப்படுத்தி வீட்டிற்குள் நேர்மறை அதிர்வுகளையும் கடவுளின் ஆசிகளையும் செழிப்பையும் வரவேற்க நுழைவு வாயிலில் மாவிலை தோரணம் கட்டப்படுகிறது. வீட்டிற்குள் வரும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் மற்ற விருந்தினர்களையும் தூய மனதுடன் மரியாதை கொடுத்து வரவேற்பதை சுட்டிக்காட்டும் அடையாளமாகவும் மாவிலை தோரணம் கருதப்படுகிறது. மாவிலைகள் பல கடவுள்கள் மற்றும் பெண் தெய்வங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன என இந்து புராணத்தில் கூறப்படுகிறது. வீட்டில் மாவிலை தோரணம் தொங்குவது அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு அதிர்ஷ்டம், வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் வளங்களை கொண்டு வரும். பச்சை மா இலைகள் மரத்திலிருந்து தண்டுடன் வெட்டப்பட்ட பிறகும் தொடர்ந்து சிறிது நேரத்திற்கு ஸ்டார்ச் தயாரிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேற்றிக் கொண்டிருக்கும். இதனால் சுற்றுப்புறத்தில் உள்ள காற்று சுத்தமடைந்து சுவாசிக்க தகுந்ததாக மாறுகிறது. மாவிலை ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிமைக்ரோபியல் மற்றும் பூச்சிகளை விரட்டும் குணங்கள் உடையது. மாவிலை தோரணம் கொசு போன்ற பூச்சிகள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்க உதவும். இந்த இலைகளில் உள்ள ஆல்கலாய்ட், சப்போனின், ஃப்ளவனாய்ட் போன்ற கூட்டுப் பொருட்கள் தீங்கு தரும் பல வகையான பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த உதவி புரிகின்றன. மாவிலைகளின் பச்சை நிறம். வீடுகளில் மாவிலை தோரணம் கட்டப்படுவதன் ரகசியம் என்னவென்று